தேர்தல் பரப்புரைக்காக கோவைக்கு வந்திருக்கும் பிரதமர் மோடி ரோட் ஷோவில் பங்கேற்க இருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்த ஒரு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார். கோயம்புத்தூர் நடைபெறக்கூடிய அந்த ரோட் ஷோவில் 2.5 கிலோமீட்டருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த ரோட் ஷோவானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் அவர் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த பரப்புரைகளில் சாலை வரிசமாக சென்று வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து செல்லக்கூடிய முதல் ரோட் ஷோவாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேதி அறிவிக்கப்பட்டதன் பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை என்பது அங்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழல் தான் அங்கே இருந்திருக்கிறது. குறிப்பாக பிரதமர் வருவதற்கு முன்பாக தமிழக காவல்துறையின் சார்பில் அந்த பலகட்ட பாதுகாப்பு சோதனைகள் என்பது நிறைவு பெற்றதன் பிறகாக அதற்கான அனுமதி வழங்கப்பட்டு தற்போது 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி தற்போது தொடங்கி இருக்கிறது. சாலையில் இருக்கக்கூடிய இரு மருந்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து பிரதமர் மோடி கையெழுத்து கொண்டு செல்கிறார். அங்கே ஒரு சில இடங்களிலும் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் பாஜகவிற்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக தொடர்ந்து மக்களை பார்த்துக் கொண்டவரை சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே கடந்த 3 முறைக்கு மேல் பிரதமர் மோடி வந்துவிட்டார். அதன் பிறகாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பும் அவருடைய அந்த மாநாடு இருந்தது. இந்த ரோட் ஷோவை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களில் அதிக அளவில் பிரதமர் மோடியினுடைய ரோட் ஷோ மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. தமிழகத்திலும் அவருடைய அந்த தேர்தல் பரப்புரையினுடைய முதல் நிகழ்வாக இந்த ரோட் ஷோவை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று தான் அந்த தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதன் பிறகாக பிரதமருடைய வருகை என்பது தமிழகத்தில் இந்த பாஜகவிற்கான அந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தற்போது துவங்கியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது பிரச்சார கூட்டமாகவே தான் பார்க்கப்படுகிறது. இருபுறமும் இருக்கக்கூடிய பாஜகவினர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இருபுறத்திலும் இருப்பவர்களுக்கும் அவரும் கையசைத்துக் கொண்டு அவர்களை பார்த்தவாறே அந்த ரோட் ஷோவில் தற்போது கலந்து கொண்டு பயணித்திருக்கிறார். 2 புறங்களிலுமே பிரதமருடைய பாதுகாப்புக்காக காவல்துறையினர் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 2.5 கிலோமீட்டர் அந்த தொலைவு வரைக்கும் அந்த ரோட் ஷோ என்பது நடைபெறும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த ரோட் ஷோவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.